தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பதவியேற்ற முதல் நாளே அதிரடியான ஒரு மாஸ் கலப்புற ஒரு பேச்சை பேசிக்கிறாரு இன்றைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அவர் பேசின முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இதற்கு முன்னாடி இருந்த அரசு 10 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தி வச்சுட்டு கஜானாவை தொடச்சு வெளிச்சு வச்சுட்டு போயிருக்குன்னு பரபரப்பாக பேசிக்கிறாரு. அதாவது எதிர்கட்சியை தான் கடுமையாக, அதாவது எதிர்கட்சியாக அவர் இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிற மாதிரி பேசிக்கிறாரு. யார் முன்னாடி யார் கூட சேர்ந்துக்கிட்டுன்னு கேட்டால், அதே திமுகவில் தொடர்ந்து பயணிக்கிற, இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிற கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இதையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்ன பேசுறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு 10 லட்சம் கோடி கஜானாவில் காலி பண்ணிக்குது, மேற்கொண்டு கடன் வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிறாரு. இதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறாரு முன்னாள் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் என்ன சொல்றாருன்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குதா இல்லையாங்கிற கூட தெரியாம தான் தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசினீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டமே, அதையெல்லாம் பார்க்காமையா நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பரபரப்பு ஸ்டேட்மெண்ட்டை உடனடியாகவே கொடுத்துக்கிறாரு. இது தற்போது பேசுபொருளாக மாறிக்குது. இன்றைய தொலைக்காட்சி ஊடகங்களில் இதுதான் வந்து பரபரப்பாக பேசப்படும். சரி, இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கிறத பார்ப்போம். முதலாவதாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசினப்ப 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போன அரசுன்னு சொன்னாரே தவிர எம்கே ஸ்டாலின்ங்கிற வார்த்தையை அவர் பேசவே இல்லை. முந்தி பேசுவார்ல, அவர் எழுதி கொடுத்ததை படிச்சப்ப ஸ்டாலின் சார் அப்படின்பார். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னார். அது கடுமையாக எதிர்க்கப்பட்ட பின்னாடி ஸ்டாலின் சார் அப்படின்பார். இன்னைக்கு அந்த பேரை அவர் உச்சரிக்க மறந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுதான் திராவிட மாடல் 2.0 ஆட்சி. அதாவது திராவிட மாடல் என்னென்ன பண்ணுச்சோ அது தொடர்ந்து தான் இனிமேல் நடக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் டைரக்டர், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே திராவிட மாடல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீ அடிக்கிற மாதிரி நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேங்கிற மாதிரி திமுக அரசு ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுவார், அதை எதிர்க்கிற மாதிரி பேசுவார். ஆனால் வந்து திமுக இதுக்கு எதிர்வினையாற்றும். இதை வந்து ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகும். நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம், ஓ பரவாயில்ல, திமுக அரசை வந்து திமுகவுடைய கொள்கைகளை பயங்கரமாக எதிர்க்கிறாரு, பரவாயில்ல, இப்போ ஒரு ஆளுமை, பெரிய ஆளுமை தான் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் நடக்கிறது என்னமோ முழுக்க திமுகவினுடைய பின்னணியில் தான் இந்த ஆட்சி நடக்க போகுதுங்கிறது இன்னொரு எடுத்துக்காட்டாக நடந்திருக்குது. பெரியார் திடலுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாரு திரு ஜோசப் விஜய். என்னன்னு சொல்லி பதவியேற்றுட்டு போனார், ஆண்டவன் மீது உறுதியாக, ஆண்டவன் சாட்சியாகன்னு சொல்லி பதவியேற்றுட்டு எங்கே போயிருக்கிறாரு, தன்னுடைய கொள்கை தலைவர்னு இதுக்கு முன்னாடி சொன்னார்ல கட்சி ஆரம்பிக்கிறப்ப, அந்த ஈவேரா திடலுக்கு போயிருக்கிறார். அங்கே போய் தற்போதைய திராவிட கழக பொதுச் செயலாளர் மூத்த தலைவருமான வீரமணி அவர்களை சந்தித்து பொன்னாடை போற்றி மரியாதையை பெற்று வாங்கியிருக்கிறார். அதாவது முதல்வருக்கான மரியாதையை அவர் செலுத்த, இவர் வந்து தன்னுடைய கொள்கை தலைவருடைய ஆஸ்தான சீடன் அப்படிங்கிற மாதிரி வீரமணி அவர்களுக்கு ஒரு மரியாதையை தெரிவிச்சுட்டு வந்துக்கிறார். அதே போல இன்றைய பதவியேற்பு உரையின் போது ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஆட்சி வந்துருச்சு, ஆடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கக்கூடாது, அப்படி எங்கள் ஆளே நினைச்சால் கூட எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முழுக்கில் வந்து நான் மட்டும்தான், எங்கேயுமே ஒரு பவர் பாயிண்ட் இருக்காது வேற பக்கம் அப்படின்னு அவர் என்ன காரணத்துக்காக சொன்னார்னா, வெளியே வந்து நான் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறேன்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிறார். ஆனால் பவர் பாயிண்ட் எங்கே இருக்குது, நம்ம நிச்சயமாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், பவர் பாயிண்ட் கோபாலபுரம் தான். ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இது திமுகவினுடைய பி டீம் அப்படிங்கிறத இன்றைய அவரது பேச்சு உறுதி பண்ணிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் இது வந்து மக்களை வந்து திசை திருப்பிக்கலாம், ஊடகங்களை வச்சு நம்ம வந்து திமுக விமர்சிப்போம், திமுக வந்து எதிர்வினையாற்றுவாங்க, மக்கள் மத்தியில் ஊடகங்கள் இது வந்து பரபரப்பு செய்தியை கொண்டு போக மக்களும் நம்மளை நம்பிடுவாங்க, நம்ம 5 வருஷத்தை கிராஸ் பண்ணிக்கலாம். திமுக சொன்னாதான் வந்து திமுகவினுடைய கூட்டணி நீடிச்சுட்டு நமக்கு ஆதரவு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பேசுவாங்க, முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் பேசுவாங்க, திமுக தான் டைரக்ஷனில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி நடத்திக்கலான்னு சொல்லி ஜோசப் விஜய் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அது நடக்காது. ஏன்னு கேட்டால் அவருக்கு எதிராளி கடுமையான நெருக்கடி தர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கிறார். தற்போது அந்த புயல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்குது. சார் மிஷின் நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த புயல் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்குது, அங்கேருந்து அப்படியே கரையை கடந்து இந்தியாவுக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இருக்குது தமிழக அரசியல் 5 வருஷம் நித்திய கண்ட பூர்ணாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா
இன்னைக்கு நீங்கள் வந்து திட்டமிட்டு முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடலை பாடணும், அதுக்கப்புறம் வந்து தேசிய கீதை, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி நீங்களாக ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி செஞ்சுட்டு அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பாங்களாமா, விடுதலை சிறுத்தைகள் கண்டன அறிக்கை கொடுப்பாங்களாமா, அதுக்கு வந்து நீங்கள் மௌனம் காப்பீங்களாமா, இதை வந்து ஊடகங்கள் இன்றைய டிபேட்டாக மாற்றுமாமா, சமூக வலைதளங்களில் திராவிட போராளிகள் அப்படின்னு சொல்லி தாங்களே பேசிட்டு இருக்கிற சிலர் வந்து திமுக போடுற எலும்பு துண்டுக்காக அதை வந்து ஊதி பெருசாக்குவாங்களாமா, இதை வச்சு அரசியல் பண்ணிடலாம். 5 வருஷம் வந்து கடந்த 5 வருஷம் திமுக வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறேன், நான் போராடுகிறேன், தமிழ்நாட்டு தலைக்குனை விடமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடகத்தை போட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் 5 வருஷம் வந்து ட்ராமா கம்பெனி மாதிரி நடத்திக்கலாம், ஷூட்டிங்கை வந்து நம்ம வந்து அரசியலே பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டம் தவிடுபொடியாயிடும். ஏன்னு கேட்டால் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தார். ஆனானப்பட்ட உங்கள் இப்போதைய ரிமோட் கண்ட்ரோல், உங்களுடைய தற்போதைய பவர் பாயிண்ட் கோபாலபுரத்தை கதறவிட்டவர் அந்த மனுஷன், சரியா? எனவே தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறப்பே அண்ணாமலை அவர்கள் ஒரு கோடு வேர்டு சொல்லியிருந்தார். அதாவது மே 4க்கு பின்னாடி பேசிக்கலாம், அதாவது உங்களுக்கு வந்து திருப்திகரமான வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கேட்டப்போ சொல்லிக்கிறேன். மே 4க்கு பின்னாடி பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை நான் சாதாரணமாக எடை போடல அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது இனிமேல் வந்து அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் திமுகவுடைய பீட்டிங்கிறத அழுத்தம் திருத்தமாக அவர் ஏற்கனவே கடந்த காலத்தில் வந்து பேசிக்கிறார். ஸோ வந்து வெறும் 5 ஆண்டுகளும் வந்து நிச்சயமாக திமுகவுடைய பீட்டிங் தமிழக வெற்றி கழகத்தை துவச்சு காய போகிறதுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கோட அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாடு வருவார். திராவிட சக்திகளையும் திராவிட சக்திகளுடைய பினாமியாக தற்போது அரசவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய கூட்டணியில் இருக்கிற திமுகவினுடைய தோழமை கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவரது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எங்கே பங்குன்னு RSS பெற்றெடுத்த குழந்தை விஜய் அவர்கள் சொல்லிட்டு அதையெல்லாம் ஒரே வாரத்தில் மறந்துட்டு போய் கூட்டணியில் சேர்ந்தாரு. அப்பவே முடிவாயிருச்சு. இவர் வந்து ஆதரவை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தர்றேன், காலைல 10 மணிக்கு சொல்கிறேன், சாயங்காலம் 4 மணிக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேரடியாக எங்கே போய் அனுமதி வாங்கிட்டு வந்தார்? கோபாலபுரத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வந்து தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த நிமிடம் வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் நீடிக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ட்டாங்க. திமுகவை கடுமையாக எதிர்த்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க கடந்த காலம் முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தில், தற்போது வரைக்கும். ஆனால் தற்போது இன்றைக்கு மட்டும்தான் மு.க. ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்ல மறந்துட்டீங்க, இல்லாட்டி ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறது சொல்கிற மறந்துட்டீங்க. ஏன்னு கேட்டால் வேறு வழி இல்லை, பவர் பாயிண்ட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாள் கூட ஒரு இரவு கூட நிம்மதியாக ஆட்சியை நடத்திட முடியாது. ஸோ வந்து இனி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது வந்து சிரமம் தான். அதே சமயம் இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு மிகவும் பிடிக்காத, அதாவது தொடை தெரிய வேண்டும் நினைச்சிட்டு இருக்கிற காங்கிரஸ் அந்த அழிவு சக்தியுடைய பிரதிநிதியை ராகுல் வின்சி அவர்களை வந்து இன்னைக்கு உங்கள் பதவியேற்பு விழாக்கு அழைத்தது வந்து உண்மையிலேயே மத்திய அரசை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸ்டாலின் போலவே பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு இருந்த அசைன்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. வெஸ்ட் பெங்கால் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அந்த அசைன்மெண்ட்டை அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தான் வந்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை என்கின்ற ஒரு இளம் புயல். காத்திடுங்கள், களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.